ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மார்க்கெட் போயிட்டு வந்திருக்கோம். மார்க்கெட் போயிட்டு வந்து திராட்சை வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை எப்படி கழுவி சாப்பிட்லாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா திராட்சை பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன். மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்து அரை மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்க போகிறேன். ஏன்னா இது மேலே பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக இருக்கா, பூரா மருந்து தான் கலந்து வச்சுருப்பாங்க. இது இப்படியே சாப்பிட்டா நம்ம வெயிலுக்கு நல்லது, ஜூஸ் சாப்பிட்லாம், பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சாப்பிட்றோம். ஆனால் இப்போ இருக்க பழங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கெமிக்கல் தான். வராத வியாதியெல்லாம் வருதுன்னா அது இந்த மாதிரி தான். இதை நம்ம தடுக்க முடியாது. அதுக்காக பழமும் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் மார்க்கெட் போனோம். 1 கிலோ 100 ரூபா. இதை 2 தடவை கழுவிட்டு இது உப்பு மஞ்சள் போட்டு நல்லா பாருங்கள் வெள்ளையாக வருது பாருங்க. தண்ணியே பாருங்கள் போட்டு 2 மினிட்ஸ் கூட ஆகலை, இப்படி இருக்கு. இதை 2-3 தடவை நல்லா கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு ஊற வச்சு அதுக்கு தான் சாப்பிட போகிறோம். ஒரு கைப்பிடி உப்பு, கொஞ்சம் மஞ்சள் போட்டுங்க பாருங்கள். நல்லா அப்படியே 2-3 தடவை அலச வேண்டியதுதான். அப்படியே பொத்துனா அப்படியே ஜென்ட்லி அலசணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான். கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். ஊறின பிறகு அப்புறம் எடுத்து சாப்பிட்லாம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 10 நிமிஷமாவது ஊற வைங்க. ஏன்னா அப்போ தான் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறது தண்ணியில் வந்து டைல்யூட் ஆகி வெளியே வரும். ஒரு 2 தடவை வாஷ் பண்ணி ரெடி பண்ணிட்டேன். இனி இதை சாப்பிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வச்சு 5 நிமிஷம் கூட ஆகும். போய் அந்த பழத்தை கழுவி ஊற போட்டு வரணும்னு இந்த நிறையா வந்துடுச்சு.